ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். தினமும் குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு என்ன ரெசிபி செய்யறதுன்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. கண்டிப்பா இந்த ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. வெளியில நல்லா கிறிஸ்பியா, உள்ள நல்லா சாஃப்டா, ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸா இருக்கும். இப்போ ரெசிபி செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த ரெசிபிக்கு மெயின் 2 இன்கிரீடியன்ட் பார்த்தீங்கன்னா பொட்டுக்கல்லையும் மீல் மேக்கரும். மீல் மேக்கரை ஒரு 15 மினிட்ஸ் நல்லா ஹாட் வாட்டரில் சோக் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். தண்ணியே இருக்கக்கூடாது. இது ஜாரில் சேர்த்திட்டு இது கூடவே துருவி வச்சிருக்கிற தேங்காய், கொஞ்சமாக மல்லித்தலை, ஒரு பல் பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, கொஞ்சமாக சோம்பு சேர்த்திக்கலாம். அதுக்கப்புறமா தேவைப்பட்டதுன்னா ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, சின்ன துண்டு பட்டை போதும். அது ஒரு வாசத்துக்காக மட்டும்தான் சேர்த்துறோம். அது ஃபுல்லி ஆப்ஷனல் தான். அது கூடவே பொட்டுக்கல்லை சேர்த்திட்டு தேவையான அளவு உப்பு ரொம்ப சேர்த்த வேண்டாம். இதில் நிறைய உப்பு சேர்த்தனோம்னா ரொம்ப உப்பாயிரும். அதனால் கொஞ்சமாக நம்ம சாதாரணமாக சேர்த்துறத விடவே கொஞ்சம் உப்பு கம்மியாக சேர்த்திட்டு மல்லித்தூள், மிளகுத்தூள், மஞ்சள் தூள் சேர்த்திக்கலாம். இப்போ ஜாரை க்ளோஸ் பண்ணிவிட்டு நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப நைஸ் பேஸ்ட்டும் ஆகாது, ரொம்ப கொரகொரப்பாகவும் இதை அடிக்கக்கூடாது. இடையில அந்த பொட்டுக்கல்ல இருக்கணும். ஆனால் கொஞ்சம் நைஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டாக நம்ம பால் பிடிக்கும்போது ஷேப் ஆகி வரணும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப கொழன்னு இருக்குது அப்படின்னா பொட்டுக்கல்ல மாவோ கார்ன்ஃப்ளவர் மாவோ கொஞ்சம் சேர்த்தனோம்னா கொஞ்சம் கெட்டியாகும். சேர்த்திட்டு நல்லா பால்ஸ் ரெடி பண்ணி வச்சதுக்கு அப்புறமா ஆயில் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. மிதமான சூட்லேயே இந்த பால்ஸ் எல்லாத்தையும் சேர்த்திக்கலாம். இந்த பால்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப இதை இலக்கியும் விடக்கூடாது, கிளறவும் கூடாது. அதை அப்படியே விட்டுட்டு கொஞ்சம் சவுண்டு கம்மியாகும் போது ஒரே ஒரு டைம் மட்டும் திருப்பி விட்டுட்டு அந்த சவுண்டு ஃபுல்லாக கம்மியானதுமே நம்ம இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். சூப்பரான, வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ள நல்லா சாஃப்டான, ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிருச்சு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ரொம்பவே பிடிக்கும். வீடியோ பிடிச்சிருந்துன்னு நினச்சிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.